எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கௌதம். என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் அந்த மனமா அந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோல வந்து நம்ம ஆர்பிஐ போட்டிருக்க புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னுடைய கௌதம் சங்கர் டிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 20 டேஸ் கிட்ட வந்து நான் வந்து யூடியூப்ல வீடியோ போடாமே இருந்தேன். அதுக்கான ரீசன் என்னன்னா, என்னுடைய பர்சனல் விஷயம் காரணமாக நான் வந்து வீடியோஸ் போடல. இனிமேல் வந்து ரெகுலரா வந்து வீடியோஸ் போடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க, ப்ரோ ஏன் வீடியோஸ் போடுறது இல்லை, இப்போ லேட்டஸ்டா வந்து நிறைய மொபைல்ஸ் அண்ட் டெக் இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் வருது. நீங்க நிறைய சேனல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, நீங்க ஏன் போடுறதில்ல, என்ன ரீசன், எதனா ப்ராப்ளமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக ரொம்ப நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் வந்து ரெகுலரா நான் வந்து வீடியோஸ் போடுவேன். நிறைய மொபைல்ஸ் எல்லாம் நான் வந்து சொல்லாம விட்டுட்டேன். நானு இந்த மாசம் நிறைய மொபைல்ஸ் லான்ச் ஆயிருக்கு. அதுவும் நான் சொல்லலை. இப்ப அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கு. அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் நான் சொல்றேன். மொபைல்ஸ் மட்டும் இல்லாம மத்த இதுவும் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்றேன். இல்ல உங்களுக்கு குறிப்பிட்ட விஷயம் எதனா தேவை, நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க, இல்ல மெசேஜ் பண்ணதா இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்க. என்னுடைய ஐடி வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நம்ம யூடியூப் சேனல்லே இருக்கு. நீங்க போயிட்டு லிங்கை டச் பண்ணீங்கன்னா என்னுடைய ஐடிக்கு போகும். நீங்க அங்கிருந்து எனக்கு வந்து நீங்க வந்து சேட் பண்ணலாம். நான் வந்து உங்களுக்கு கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன். உங்களுக்கு என்ன விதமான கண்டென்ட் தேவைப்படுதோ அந்த கண்டென்ட் வந்து நீங்க சொல்லலாம். இனிமேல் வந்து ரெகுலரா வந்து வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். இப்ப நம்ம வந்து பேங்க்ல போயிட்டு நகை வச்சு நம்ம வந்து பணம் வாங்குவோம் பாத்தீங்களா, அதனுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தாங்க வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நேத்து தான் கவர்மெண்ட் ஆர்பிஐ பேங்க் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ ஒரு 50,000 நம்ம லோன் வாங்குறோம் அப்படின்னா, நகை லோன் வாங்குறோம் அப்படின்னா, நம்ம எடுத்துட்டு போயிட்டு நம்ம அக்கௌண்ட்ல நம்ம பிரைவேட் பேங்கா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் பேங்கா இருந்தாலும் சரி, நம்ம போயிட்டு நகை வச்சுட்டு நகைக்கு உண்டான மதிப்பு எவ்வளவு வருதோ அதுல நம்மளுக்கு தேவையான பணம் வாங்குவோம். இல்ல மொத்தம் அந்த மதிப்புக்கு உண்டான எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த மொத்த பணமும் கூட நம்ம வாங்கிட்டு வருவோம். அது வந்து 6 மந்த் இல்ல 1 இயர், இந்த 2 விதமான வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம வந்து நகை கடன் வைக்கிறதுக்கு உண்டான இது 6 மாசம்னா நம்ம 6 மாசத்துக்கு ஒருக்கா நம்ம வந்து திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். 1 இயர்னா 1 இயருக்கு ஒருக்கா நம்ம வந்து திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். திருப்பி வைக்கிறதுனா நம்ம வந்து அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு நம்ம வந்து நகையை மறுபடியும் நம்ம வந்து திருப்பி நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு நம்ம திருப்பி வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இப்ப ஒரு 50,000 வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 3,000 இல்ல ஒரு 4,000 இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா நம்ம அந்த 4,000 மட்டும் கட்டினா போதும். மீதி இருக்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு வருவோம். அதுக்கு சில டாக்குமெண்ட் சார்ஜஸ் எல்லாம் ஒரு 250 இல்ல ஒரு 300 சார்ஜ் பண்ணுவாங்க. மற்றபடி வேற எந்த சார்ஜஸும் இருக்காது. ஆனா இப்ப வந்து அப்படி கிடையாது, ரூல்ஸ் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப புது ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து 50,000 கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து 4,000 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா நம்ம வந்து 54,000 54,000 ரூபாய் நம்ம வந்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நகையை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டிட்டு நம்மளால வந்து நகையை மீட்டெடுக்க முடியாது. நம்ம வந்து மொத்த அமௌண்ட்டும் நம்ம கட்டிடணும். ஃபர்ஸ்ட் 54,000 ரூபாய் கட்டி நம்ம நகையை வாங்கிடணும். வாங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த டேலயே வந்து நம்மளால வந்து திருப்பி நகையை வந்து அதே அக்கௌண்ட்ல நம்மளால வைக்க முடியாது. நம்ம வந்து 24 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நகைக்கடன் வந்து மறுபடியும் நம்ம வச்சுட்டு மறுபடியும் நம்ம பணம் வாங்க முடியும். சப்போஸ் நீங்க வந்து நகை வாங்குற மாதிரி நகைக்கடன் வச்சு நம்ம கடன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரூல்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரூல்ஸ் வந்து இப்ப நம்ம இந்தியாவில வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. எல்லா விதமான பேங்குக்கும் ஆர்பிஐ சப்போர்ட்ல இருக்க எல்லா விதமான பேங்குக்கும் இது வந்து பொருந்தும். நான் கூட வந்து வாங்கியிருக்கேன். நான் வந்து கரூர் வைஸ்யா பேங்க் அக்கௌண்ட் யூஸ் பண்றேன். நான் கூட கிட்டத்தட்ட 1,04,000 ரூபாய் வந்து வாங்கியிருக்கேன். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 40,000 45,000 ரூபாய் கிட்ட கட்டிட்டேன். மீதி பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கு, அதை வந்து கட்டணும். இதை பாருங்க, இதுதான் அந்த நகை. இது இங்க கீழே வந்து அந்த நகைக்கு உண்டான போட்டோ ஒன்று போட்டுருவாங்க, எவ்வளவு வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது. இங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறது இங்க காட்டுவாங்க. இது பேங்க் சம்பந்தப்பட்ட இதுங்கிறதுலாம் நான் வந்து சும்மா இது மட்டும் காட்டுறேன். நாளை பின்ன எதனா என் அக்கௌண்ட்ல இருந்து சுட்டுட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால நானும் கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய் கிட்ட கடன் வச்சிருக்கேன். அதுக்கு என்ன ஒரு வழி அப்படின்னா, நீங்க எந்த பேங்க் வந்து நீங்க யூஸ் பண்றீங்களோ
அந்த பேங்க்குன்னு நீங்க வந்து பர்சனலா ஒரு ஆப் இருக்கும், அந்த பேங்கோட ஆப். உதாரணத்துக்கு நான் வந்து கரூர் வைஸ்யா பேங்க் யூஸ் பண்ணேன்னா, நான் வந்து கரூர் வைஸ்யா பேங்க் கேவிபி ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல நம்ம போயிட்டு லாகின் பண்ணி வச்சுட்டு நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்து ஓபன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஓபன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்ககிட்ட எப்பெல்லாம் பணம் இருக்கோ அப்பெல்லாம் நீங்க வந்து இந்த நகைக்கு உண்டான கடனை வந்து நீங்க கட்டிடலாம். நீங்க வந்து மினிமம் 100 ரூபாயில இருந்து கூட கட்டலாம். 100 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் அந்த மாதிரி உங்ககிட்ட எப்பெல்லாம் கடன் இருக்கோ, இப்ப நீங்க எப்பெல்லாம் கடன்கிற மாதிரி எப்பெல்லாம் உங்ககிட்ட பணம் இருக்கும், நீங்க வந்து சேலரி வாங்கணும்னு நீங்க சேலரி வாங்குறது வந்து ஒரு 10% இல்ல ஒரு 5% நீங்க வந்து இப்போ ஒரு 10,000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு 500 கட்டலாம். அந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க வந்து இந்த டேட் முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து உங்களுடைய அமௌண்ட் வேல்யூ வந்து நகைக்கு வாங்கின கடன் வேல்யூ வந்து ஒரு 50% இல்ல ஒரு 60% வந்து உங்களுக்கு குறைஞ்சிரும். இப்ப நீங்க 50,000 வாங்குறீங்கன்னா நீங்க வந்து ஒரு 25,000 30,000 கட்டிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த டேட் வந்து நீங்க திருப்பி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும்போது இல்ல கால் பண்ணி சொல்லுவாங்க பேங்க்ல இருந்து, அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க வந்து உங்களுக்கு சிரமம் இல்லாம இருக்கும். இப்ப வந்து நீங்க 50,000 வாங்கியிருக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு 20,000 இல்ல ஒரு 15,000 அந்த மாதிரி கட்டுற ரேஞ்சுக்கு தான் வரும். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நகை வந்து திருப்பி மறுபடியும் வைக்கிறதுக்கு. இல்ல நான் உங்களால கட்ட முடியல அப்படின்னா நீங்க வந்து மொத்த அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி இருக்கும், உங்களுக்கும் சிரமமா இருக்கும். இப்ப நான் கூட பாருங்க, கிட்டத்தட்ட 1,04,000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அதுல வந்து இன்ட்ரெஸ்டோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 6,500 ரூபாய் எக்ஸ்ட்ரா என்ன ஆகிட்டு இருக்குது. அதுல வந்து நான் வந்து இப்ப 45 ரூபாய் கிட்ட நான் கட்டி வச்சிருக்கேன். இன்னும் 4 மந்த் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து 1 இயருக்கு போட்டிருக்கேன். அதனால இன்னும் 4 மந்த் இருக்கு. அதுக்குள்ள எவ்வளவு முடியுமோ நான் வந்து கட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இதே மாதிரியே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கடன் வந்து இது பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு அவங்களும் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண சொல்லுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கௌதம் சங்கர். டாடா, பை பாய்.